அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுது பியதி கல்லத் ஹீலத்தி அத்ரிக்னி முராதி யா ரசூலல்லாஹி யா ஷஃபியல் முத்னிபீன். பெரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருளால் புனிதம் நிறைந்த சங்கையான இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியிருப்பதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒன்று கூடக்கூடிய பெருநசீபனை தந்தருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது பாடப்பட்ட புகழ் மாலைகள் அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பையும் பிரியத்தையும் வெளிப்படுத்தும் முகமாக பாடப்பட்டவைகள். சஹாபாக்கள் காலத்தில் சஹாபாக்களில் பல கவிஞர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடினார்கள். அது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த மஹப்பத்தின் வெளிப்பாடாக இருந்தது. அதேபோன்று தாபியீன்கள், தபு தாபியீன்கள், அதற்கு பின் அந்த வழியில் வந்தவர்கள் யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ் பாடினார்களோ அவர்களும் பெருமானாரின் மீது கொண்ட பிரியத்தை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் பாடிக்காட்டினார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய இந்த ரசூல் மாலை என்ற இந்த நூலும் இந்த பாடல் புத்தகமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பிரியத்தை வெளிப்படுத்தும் முகமாகவே இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை இன்று நம்முடைய வீட்டு பிள்ளைகளின் வாயிலாக அதை நாம் கேட்கும் பொழுது இரண்டு விதமான பாக்கியங்களை நாம் பெறுகின்றோம். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுண்டான மஹப்பத்தை அதிகப்படுத்துவதற்கான நன்மையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இன்னொன்று, நம் பிள்ளைகளின் நாவின் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் பாடலை கேட்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நம் பிள்ளைகளின் மீதும் நமக்கு அன்பு பெருகுகின்றது. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகள் சுவனத்து மலர்கள், உங்களுடைய சுவனத்து மலர்கள் என்ற உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் முகர்ந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் புகழ்பாக்களை ரசித்து அழகான முறையில் பாடினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களினுடைய குரல் வளத்தையும் நினைவாற்றலையும் ஞாபக சக்தியையும் அல்லாஹு தஆலா அதிகமாக்கி தந்தருள்வானாக. அதேபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான மஹப்பத்தை அதிகமாக்கி தந்தருள்வானாக. நம்முடைய இந்த மஹப்பத்தை அல்லாஹும் ரசூலும் பொருந்திக் கொள்வார்களாக. காலம் முழுவதும் சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் வாழுவதற்கான பெரு நசீபினையும் தந்தருள் புரிவானாக. அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தில் நம்மை
வெற்றியடையச் செய்வது, அதே போன்று மறு உலகத்தில் நம்மை வெற்றியடையச் செய்வதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொள்ளக்கூடிய பிரியம்தான். இன்றும் என்றும் இனி என்றும் நம்மை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லக்கூடியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டான மஹப்பத்து தான். அந்த மஹப்பத் இல்லாமல் எவ்வளவுதான் நம்மிடத்தில் அமல்களினுடைய பொக்கிஷம் இருந்தாலும், அமல்களில் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும், அந்த அமல்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான மஹப்பத்தில் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, பெருமானாரை நேசிப்பது நம்முடைய கட்டாயமான கடமை என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் நம்முடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அந்த அளவிற்கு நேசித்திருக்கிறார்கள், அந்த அளவிற்கு நம்மை பிரியப்பட்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு நபியும் தன்னுடைய சமூகத்தை, தன்னுடைய சமுதாயத்தை இந்த அளவிற்கு நேசித்ததாக வரலாறில் சொல்லிக்காட்ட முடியாது. ஒரு கட்டத்தில் மற்ற ஏனைய நபிமார்கள் தங்களுடைய உம்மத்தினர்கள் மீது கோபம் கொண்டு அந்த உம்மத்தினர்களுக்காக பத்வா கூடும் செய்திருக்கின்றார்கள். ஆனால் நம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களால், இந்த சமுதாயத்தினர்களால் பல வேதனைகளையும் பல துன்பங்களையும் பல சிரமங்களையும் அவர்கள் பட்ட பொழுதும் கூட அவர்கள் இந்த உம்மத்திற்கு துவா தான் செய்திருக்கின்றார்கள். மலக்குமார்களே வந்து ரசூலல்லாஹ் தாங்கள் ஆணையிட்டால் இந்த சமூகத்தை இப்படியெல்லாம் அழித்து விடுகின்றோம் என்று கேட்டபொழுதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக துவா செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நேசித்ததை போன்று எந்த ஒரு நபியும் தன்னுடைய சமூகத்தை நேசித்திருக்கவில்லை. இப்படி ஒரு பாக்கியமான, ஒரு சிறந்த உன்னதமான ஒரு நபியை பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் அதிகம் நேசிப்பதற்கு, நம்முடைய உயிரிலும் மேலாக நேசிப்பதற்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய வஸ்துக்களை விடவும் அதிகம் நேசிப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்குள் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டான மஹப்பத்தை அதிகமாக ஏற்படுத்தி தருவானாக. நம்முடைய குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்முடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து அல்லாஹு தஆலா பெருமானார் அவர்களின் மீது கொண்ட மஹப்பத்தின் காரணத்தினால் நம்மை வெற்றியின் பாதையில் நம்மை நிலைத்திருக்கச் செய்வானாக. நம்மையும் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் அனைவர்களையும் மரணிக்கும் காலம் வரை சுன்னத்துல் ஜமாத்தினர்களாக வாழச் செய்வானாக. மரணிக்கும் பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபையும், நாளை மறுமை மஹ்ஷரில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும், சுவனத்தில் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நல்ல தௌஃபீகையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.